முதல் 20 நிமிஷம் வந்து ஏதோ சீரியல் பார்க்குற மாரியான ஒரு ஃபீலிங்கா தான் இருந்தது. பயங்கர ஸ்லோமோ. பாலாஜி முருகதாஸ் இன்னும் ஒரு 10 படம் பண்ணி, அவருக்கான ஒரு மாஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்லோமோ போட்டா அத நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். "வரலாம் வா" அப்படிங்கிற ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் எந்த அளவு ரீச் ஆச்சு, யார் யார் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் பாலாஜி முருகதாஸுக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸா ஒரு பயங்கர ப்ரொமோஷனலா வரக்கூடிய ஒரு படம். அப்படிங்கிற பட்சத்தில இவ்வளோ ஸ்லோமோ வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு எரிச்சல குடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த லிப் சிங்க்கா இருக்கட்டும், டப்பிங்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸா இருக்கட்டும், அந்த நடிப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பயங்கர ட்ராமாட்டிக்கலாவே இருக்கு. பாலாஜி முருகதாஸ் ஒரு கட்டத்தில மிஸ் ஆவுறாரு. அது பின்னாடி ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கான ஒரு ஆஃபீஸரா தான் ஜேஎஸ்கே வராரு. அவர் கீழ பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த காப்ஸ் இருக்காங்க. ஒரு நான் டச்சபிளா நம்மளுக்கு கூட ரிலேட்டே ஆகாத ஒரு இன்வெஸ்டிகேஷனா தான் அது மாறுது. ரேண்டமான ஒரு பெர்சனா இருக்கக்கூடிய பாலாஜி முருகதாஸ தேடுறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு, அதுக்கப்புறமா அவங்க யார் யார்ட்டலாம் என்கொயரி பண்றாங்களோ, அவங்க யார் யார போய் மீட் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சு, இது மாரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியில ரைட் அப்போ இல்லன்னா வந்து ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுது.